सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. प्रतिकर्म व्यवस्था நடந்திருக்கு. அதுல வரிசையா ஒவ்வொரு தோஷமா சொல்லிட்டு வர அதுக்கு இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒரு புதுசா முதல்ல சொன்ன தோஷத்துக்கும் இப்ப சொன்ன தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக நினைச்சிருக்காரு. இது தனித்தனி தோஷங்கள். அதனால பூர்வகதா பிரசங்கம் சொல்லிட்டு மேல போகணுங்கிறது இந்த பிரகடனத்துல இல்லை. ஒரு தோஷம் சொல்ற அப்ப சாதாரணமா விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு விசாரம் பண்ணினா சைத்தன்யம் தான் சொப்பிரகாசமா இருக்கு, அதுதான் விஷயத்தையும் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு அத்வைத சித்தாந்தம் ஒத்துன்னு இருக்கு. ஆனா இப்ப இவன் என்ன கேட்கறான்னு சொன்னா, இந்த விருத்தி இருக்கு, இந்த விருத்தியே பிரகாசகம்னு சொல்லலாம். விருத்தியில ஞானத்துவம் உண்டா இல்லையான்னு கேட்டா விருத்தியில நிஜமான ஞானத்துவம் கிடையாது, அது ஜடம். அதனாலதான் அது பிரகாசகம் ஆகாது. சைத்தன்யம் தான் ஞானம், அதுதான் பிரகாசகம்னு சொல்லிட்டு இருக்காலும் இல்லையோ. இப்ப இது கேட்க அந்த மாதிரி சொல்லணும், விருத்தியையே நீ ஞானமாக எடுத்துக்கலாமே ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ முதல்ல சித்தாந்தி சொல்றது கிஞ்ச விருத்தேகே ஜடத்வாதேவ ந பிரகாசகத்துவம். விருத்தியானது அதுவும் ஒரு ஜடப்பொருளாக இருக்கு, அதனால இது ஞானமாகாது, விஷயத்தை பிரகாசப்படுத்தாது. இப்ப அவன் கேட்கிறான், நச்ச விருத்தௌ அந்தఃகரண அவிருத்தியதி ஸ்வப்பிரகாசத்துவம் ஞானத்துவத்து இது வாக்கியம். விருத்தியே ஜடம் அப்படின்னு கேட்டா அந்தःகரணத்தினுடைய பரிணாமம் அது. அந்தःகரணம் முதல்ல ஜடமாக இருக்கு, அதனால விருத்தியும் ஜடம் அப்படின்னு சொன்னான். மண்ணுடைய பரிணாமமாக வரக்கூடிய காரியங்களும் மண்ணாகத்தானே இருக்கும். அதை போல அந்தःகரணம் ஜடமானதுனால அதனுடைய பரிணாமமான விருத்தியும் ஜடம்னு சொன்னான். இவன் என்ன சொல்றான், இப்போ காரியத்துல காரணத்துல இல்லாத சில தர்மங்களும் உண்டாகிறது இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கடத்துவங்கிற ஜாதி மண்ணுல கிடையாது, ஆனா மண்ணால ஆன பானை அதனுடைய காரியத்துல இருக்கு. அது போல அந்தःகரணம் ஜடம்தான், அந்தःகரணத்துல ஜடத்துவம் இருக்கட்டும், ஆனா அதனுடைய பரிணாமமான விருத்தியில ஜடத்துவம் இல்லைன்னு சொல்லலாமே. அந்தःகரணத்துல ஞானத்துவம் கிடையாது, ஆனா அதனுடைய பரிணாமமான விருத்தியில ஞானத்துவம் உண்டுன்னு சொல்றீங்களே. அந்தःகரணத்துல இச்சாத்துவம் கிடையாது, ஆனா அதனுடைய பரிணாமத்துல இச்சாத்துவம் காமஹா சங்கல்பா அது பல விதமான இது வித்தியாசங்கள்லாம் காமிக்கிறது இல்லையா, இதெல்லாம் அந்தःகரணத்துல இல்லை. அதே மாதிரி அந்தःகரணம் சொப்பிரகாசம் இல்லை, அதுல சொப்பிரகாசத்துவம் இல்லை, ஆனா அதனுடைய பரிணாமமான விருத்தியில சொப்பிரகாசத்துவம் வரட்டுமே கேட்கலாம். விருத்தௌ அந்தःகரண அவிருத்தியபி, அந்தःகரணத்துல இல்லாத சொப்பிரகாசத்துவம் விருத்திக்கு வரட்டுமே. ஞானத்துவத்து திருஷ்டாந்தம் ஞானத்துவம். அந்தःகரணத்துல ஞானத்துவம் இல்லை, ஆனா அதனுடைய பரிணாமமான விருத்தியில ஞானத்துவம் இருக்கு, விருத்தி ஞானம்னு சொல்றோம் அப்படின்னு. இதுக்கு என்ன சமாதானம் சொல்றார், ஸ்வப்பிரகாச ஆத்ம சம்பந்தேனைவ சத்யாக பிரகாசத்துவ உபபத்தௌ தத்வப்பிரகாசத்துவே மானாபாவாத். அந்தःகரணத்துல ஸ்வப்பிரகாசத்துவம் இருக்குன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. எப்படி ஸ்வப்பிரகாசத்துவங்கிறது ஆத்மாவில இருக்கு, ஸ்வப்பிரகாசமான ஆத்மாவோடு சம்பந்தப்படுறது விருத்தி, விருத்தியில ஆத்ம சைத்தன்யத்துக்கு பிரதிபலனம் ஏற்படுறது, அதனால அந்த விருத்தியில பிரகாசத்துவம் தெரிகிறது. இதுக்காக அந்தःகரணத்துல இல்லாத ஸ்வப்பிரகாசத்துவம் அந்த விருத்திக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விருத்தியும் ஜடம்தான், அந்தःகரணமும் ஜடம்தான்,
ஆனா ஜடமாக இருந்தாலும் அந்த விருத்தியில சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது. அதனால அது பிரகாசமாக தியானமாக தெரிகிறது. கிஞ்ச கடம் ஜானாமி இது அனுபூயமான சகர்மக விருத்தியன்யா சம்வித் கட பிரகாச ரூபா கடஹ பிரகாசத்தே இத்தியாகாரக அனுபவ சித்தா. இதுக்கு மேல இந்த விருத்தியை காட்டிலும் தனியான தியானம் ரெண்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு அனுபவம் பிரமாணமாக காமிக்கிறார். ரெண்டு விதமா விவகாரம் பண்றார். கடன் ஜானாமி, கடத்தை நான் அறிகிறேன். இப்ப ஜானாமின்னு சொல்லக்கூடியது தியானம். மம கடோ பாதி, கடக பிரகாசத்தை, கடம் பிரகாசிக்கிறது, எனக்கு தெரிகிறது, பாதி அப்படின்னு சொல்றோம். அந்த பானம் பிரகாசம் அப்படிங்கிறது சம்பித்து, அது சைத்தன்ய ஸ்வரூபமா. ஜானாமின்னு சொல்லக்கூடியது அந்த கட விஷயக்கமான அறிவு. இந்த இடத்துல ஜானாமின்னு சொல்றது விருத்தி ஜானம், பிரகாசத்தேன்னு சொல்லக்கூடியது சைத்தன்ய ரூப தியானம். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கடன் ஜானாமி இது அனுபூயமான சகர்மக விருத்தி அந்யா. ஜானாமின்னு சொன்னா எதை அப்படின்னு கர்மா காரகம் ஜிஜ்ஞாசை ஏற்படுறது. அதனால இதை தெரிஞ்சுக்கிறேன், அதை அறிகிறேன், இதை அறிகிறேன்னு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அதனால சகர்மகமாக சொல்லக்கூடிய ஞானம் விருத்தி ஞானம், விருத்தி ரூபமாக இருக்கு. அகர்மகமாக பிரகாசத்தைன்னு சொல்லும் போது அது அகர்மகமாக இருக்கு. எதையுமே அந்த கேள்வி கேட்க முடியாது. அதனால அகர்மகமாக இருக்கக்கூடிய அந்த பானம் பிரகாசம்னு சொல்லக்கூடியதுதான் சைத்தன்ய ரூப தியானம், சொப்பிரகாசம். அது தியானங்கிறது விருத்தியோடு சேர்ந்த ஒரு சைத்தன்யம். அப்படி வித்தியாசம் நமக்கு அனுபவத்திலேயே தெரியுது. நச்ச கரோதி யசதே சலதி கச்சதி இத்தியாதௌ ஏகார்த்தத்வேதி சகர்மக அகர்மகத்துவ ஸ்வபாவத்துவ தர்சனாத் அத்ராபி ஏகார்த்தத்வேதி ததா ஸ்யாத் இதி வாக்கியம். இப்போ ஒரு அனுபவம் காமிச்சார், விருத்தி வேறு பிரகாசம் வேறுங்கிறதுக்கு. விருத்திய ஞானம்னு சொல்றோம், இந்த சைதன்யத்தை பிரகாசம்னு சொல்றோம். ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது சகர்மகம், கடம் ஜானாமி அப்படின்னு சொல்லணும். பிரகாசம் சொல்லும் போது கட பிரகாசத்தை அப்படின்னு அகர்மகமாக இருக்கு. அதனால இது வேற அது வேறன்னு சொல்லணும். இப்ப இவன் என்ன எடுக்கிறான்னா, ரெண்டு தாத்து, ரெண்டு கிரியாபதம், அர்த்தத்துல வித்தியாசமே கிடையாது. ஆனா ஒண்ணு அகர்மகம், ஒண்ணு சகர்மகம். ஒரு கிரியாபதத்தை பிரயோகம் பண்ணும் போது அதுக்கு கர்மகாரகம் ஒண்ணு சேரும். இன்னொரு கிரியாபதம் பிரயோகம் பண்ணும்போது கர்மகாரகம் சேராது. எப்படின்னா, கரோதி யததே, கிருங்கிற தாத்துவில இருந்துதான் கிருதிங்கிற சப்தமே வருது. கிருதின்னு சொன்னா பிரயத்தனம் அப்படின்னு அதுக்கு பரியாயமான படம். இதே எத்துன்னு ஒரு தாத்து எதத்தேன்னு வருது, அதுக்கும் அதே அர்த்தம் தான், எத்தனும் தான். ஆக இந்த கிரு தாத்துவுக்கும் யதாத்துவுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் கிடையாது. ஆனா கரோத்தின்னு சொல்லும் போது கடம் கரோதி, கடம்னு ஒரு திவ்யாந்தம் சொல்லணும். செய்கிறான், எதை செய்கிறான்? கடத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல இது சகர்மகமாக இருக்கு இந்த கிரியா. ஆனா கரோத்திக்கு பதில் யதத்தை அப்படின்னு பிரயோகம் பண்ணினால் அப்போ கடம் கேட்டத்தைன்னு சொல்ல முடியாது. அங்க சகர்மகமாக பிரயோகம் பண்ண முடியாது. ஆக அர்த்தம் ஒன்னாக இருந்தால் கூட இந்த தாத்துவால சொல்லப்படும் போது அதே கிரியை சகர்மகமாக இருக்கு. வேற ஒரு தாத்துவால சொல்லப்படும் போது அது சகர்மகமாக இல்லை, அகர்மகமாக இருக்கு. இதே மாதிரி இன்னொரு உதாரணமா சொல்லலாம். சலதி கச்சதி, கச்சதினா போகிறான். சலத்தின்னு சொன்னா இதோ நடக்கிறான்னு அர்த்தம். இதுவும் அதே அர்த்தம் தான். சலனம் கமனம் எல்லாம் கதிங்கிறதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா கச்சதின்னு சொன்னா இது சமஸ்கிருதத்துல கிராமம் கச்சதி அப்படின்னு சகர்மகமாக சொல்லலாம். சலத்தின்னு சொன்னா அங்க கர்மகாரகம் சேர, சலத்தி அகர்மகம். ஆனா அர்த்தம் ஒண்ணு. அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் சகர்மகம் அகர்மகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சப்தத்துல உள்ள விசேஷம். இந்த தாத்துவ பிரயோகம் பண்ணினா இது சகர்மகமா வரும், இந்த இன்னொரு தாத்துவ பிரயோகம் பண்ணினா அதுவே அகர்மகமாக இருக்கும். ஆக சகர்மகம் அகர்மகங்கிறத வச்சுட்டு அர்த்தமே வேறுன்னு சொல்ல முடியாது. சலதி கச்சதி இத்தியாதௌ ஏகார்த்தத்வேதி சகர்மக அகர்மகத்துவ ஸ்வபாவத்துவ தர்சனாத் அத்ராபி ஏகார்த்தத்வேதி ததா ஸ்யாத் இதி வாக்கியம். ஜானாதி பிரகாசதே, இங்கேயும்
தியானம் வேறு பிரகாசம் வேறுங்கிறது இல்லை. ஆனாலும் ஜானாத்தின்னு சொன்னா சகர்மகமாக இருக்கும். இந்த தாத்துவால சொல்லும் போது பிரகாசத்தைன்னு சொல்லும் போது அகர்மகமாக இருக்கும்னு சொல்லலாமே. இதை வச்சுட்டு எப்படி அர்த்தபேதம் சொல்றதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்ற சித்தாந்தி சொல்ற, நீ சொன்ன திருஷ்டாந்தமே தெரியல, அங்க தாத்துக்கு அர்த்தத்திலேயே வித்தியாசம் இருக்கு. தத்ராபி ஏகார்த்தத்துவ அபாவாத் கரோதி யததே சலதி கச்சதி, இந்த ரெண்டு தாத்துவுக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது, அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. எப்படி? அனுகூல யத்னோஹி கிருந்தாத்வர்த்தா யத்யர்த்தத்து யத்ன மாத்திரம். முதல் திருஷ்டாந்தம் என்ன? கடம் கரோதி, ஆனா கடே யததே, இந்த கரோதி யததே ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. எப்படி? இந்த கிருந்தாத்வர்த்தத்துல கொஞ்சம் அதிகமாக சேர்றது. அனுகூல யத்னம், அனுகூல யத்னம்னு சொன்னா ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரயத்தனம். இந்த தாதுல இவ்வளவு அர்த்தம் சேர்றது. யததேன்னு சொல்லும் போது பிரயத்தனம், அவ்வளவுதான். இப்ப என்ன வித்தியாசம் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. அவனும் எத்தனம் பண்ணினா ஒரு காரியம் உண்டாக போகுது. இந்த கரோத்தின்னு சொல்ற இடத்துலயும் இவன் பண்ற எத்தனத்தினால கடம் உண்டாகுது. கடே எததே கடன் கரோத்தி, ரெண்டு இடத்துலயுமே காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய எத்தனம் தான். ஆனால் தாத்துடைய அர்த்தம் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்க்கும்போது கிருதாத்துவுக்கு இன்னொரு பதார்த்தத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரயத்தனம் அப்படின்னு அர்த்தம் தான். எததேங்கிற இடத்துல தாத்துவுக்கு பிரயத்தனம், அவ்வளவுதான் அர்த்தம். அதை வேற எதுவும் சேரல. இப்படி சொன்னதுனால தாத்துடைய அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. நீங்க நேர அந்த கிரியையில வித்தியாசம் காமிக்க முடியாது, ஆனா தாத்துடைய அர்த்தத்துல வித்தியாசம் வரும். இந்த சின்ன வித்தியாசம் வரதுனால ஒரே தாத்து அகர்மகமாகவும் சகர்மகமாகவும் ஆகலாம்னு ஒரு உதாரணத்துக்கு, பிரசித்தமான சகர்மக தாத்துக்கள்லாம் கூட அகர்மகமாகிறதுக்கு சில வழிகள் இருக்கு. ஒரு ஸ்லோகம் இருக்கு, காரிகை. தாத்தோஹோ அர்த்தாந்தரே விருத்தேஹே தாத்வர்த்தேன உபசங்கிரகாத், இரண்டாவது பிரசித்தேஹே அவிவக்ஷாதா, இந்த 4 விதமாக அவிவக்ஷாத கர்மணா அகர்மிகா கிரியா. தாத்தோர் அர்த்தாந்தரே விருத்தேஹே, வஹதின்னு ஒரு தாத்து. வஹதின்னு சொன்னா பாரம் வஹதி, பாரத்தை தூக்கி கொண்டு போறான், சுமந்துட்டு போறான், இது அர்த்தம். இங்க பாரம்ங்கிறது விதிய, இது சகர்மகமாக இருக்கு. இதே இது நதி வஹதி, இங்க சகர்மம் கிடையாது, அது என்ன சொல்றது, அது பிரவகிக்கின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வஹதி வஹதின்னு சப்தம் ஒன்னா இருந்தாலும் கூட அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. இது தாத்தோஹோ அர்த்தாந்தரே விருத்தே பிரவஹத்தின்னு அர்த்தம், நதி வஹதி. இதே மாதிரி தாத்வர்த்தேன உபசங்கிரகா, அந்த இப்போ ஒரு உதாரணம், இச்சதின்னு சொன்னா இது சகர்மகம். கிம் இச்சதி, இச்சதி. இப்ப ஒரு 2 பேர் யுத்தம் பண்றான் அப்படின்னு சொன்னா 2 பேர்ல ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பான், ஜெயிக்கணும்னு நினைப்பான். இன்னொருத்தரும் தோத்து போனோம் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பான் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல ஸ்பர்தேனே சொல்றது, ஸ்பர்தான்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல சகா எப்போது 2 பேர்ல ஒருத்தன் ஏகா அபரஸ்ய பரிபவம் இச்சதி, இப்படி சொன்னா சகர்மகம் இச்சதின்னு. ஆனால் இதே அர்த்தத்தை கொண்ட தாது ஸ்பர்த தாது. ஸ்பர்தா ஸ்பர்த சங்கர்ஷான பராபுகவ இச்சான்னு சொல்லிட்டா, அவன் ஸ்பர்தத்தைன்னு சொல்லும் போது அது அகர்மகம். அயம் தேன சக ஸ்பர்ததே அப்படின்னு சொல்றதை தவிர சமஸ்பர்ததேன்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஸ்பர்தத்தேன்னு சொல்றது அந்த இச்சா இருக்கு, இங்கேயும் இச்சா அதே இச்சைதான். ஆனா அந்த இச்சை மாத்திரம் தாத்துடைய அர்த்தம் இல்லை, அந்த இச்சைக்கு எது விஷயமோ அதுவும் தாத்துடைய அர்த்தத்திலேயே கலந்துருக்கும். அடுத்தவனுடைய பராபவத்தை இச்சிக்கிறது, இதுதான் பராபுகவ இச்சா. பராபுகவம் இச்சத்தின்னு சொன்னா அந்த இச்சத்தியில அந்த பராபுகவம் சேரல, அந்த தாத்து அர்த்தத்துல சேரல, தனியா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா ஸ்பர்தத்தைன்னு சொல்லும் போது இன்னொருத்தனோட பராபவத்தை போட்டிட்டு அவனை விட தான் ஜெயிக்கணுங்கிறத நினைக்கிறாங்கிற அந்த இச்சா விஷயம் கூட அந்த தாத்து அர்த்தத்துல கலந்துருக்கு. இப்படி இருந்தால் அது அகர்மகமாயிடும். இது எதுக்காக சொன்னா, இச்சாங்கிற அர்த்தம் 2 இடத்துலயும் சமானமா இருந்தாலும் இச்சத்தின்னு சொன்னா அதான் சகர்மகம். ஆனா பராபுகம் இச்சதிங்கிற இடத்துல ஸ்பர்தத்தைன்னு சொன்னா அது அகர்மகமாகுது. தாத்து அர்த்தத்துல வித்தியாசம்.
சில இடத்துல அந்த கர்மகாரகத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப பிரசித்தம், அதனால அகர்முகமாயிடும். எப்படின்னா பர்ஜன்யோ வருஷதி, வருஷதி வருஷிக்கிறது, ஜலத்தை வருஷிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப பிரசித்தமா இருக்கிறதுனால ஜலம் வருஷத்தின்னு அவசியம் இல்லை. ஜலத்தை தவிர வேற எதையாவது சொன்னா அப்போ அது சொல்ல வேண்டும். புஷ்பானு வருஷந்தி, தேவாகா புஷ்பானு வருஷந்தி, அங்கெல்லாம் சொல்ல வேண்டியது. சாதாரணமா ஜலம் மழை பெய்யறதுங்கிற அர்த்தத்துல ஒரு வருஷத்தின்னு சொன்னா இங்க சகர்மகம் இல்லை. இது ரொம்ப பிரசித்தமா இருக்குங்கிறது கர்ம பிரசித்தம். நாலாவது கர்மா இருந்தாலும் எனக்கு விவக்ஷை இல்லை, அது சொல்லணும்னு நினைக்கல, அதனால அகர்மகமாக பிரயோகம் பண்ணலாம். அகர்மக தாத்துவுக்கே அகர்மகமாக கூட பிரயோகம் பண்ணலாம். கர்மபதம் வினாதி நான் கச்சதி எங்க போறான்னு சொல்லணும்னு நான் நினைக்கல, போறாங்கிறது மாத்திரம் சொல்றேன். இந்த மாதிரி அந்த கர்மகாரக விவக்ஷை இல்லைங்கிற பட்சத்திலையும் சொல்லலாம்னு இருக்கு. அந்த இது வியாக்கரணத்துல வரக்கூடிய காரிகை தான் அதுவா. அர்த்தாந்தரே விருத்தேகே தாத்வர்த்தேன உபசங்கிரகாது பிரசித்தேகே அவிவக்ஷாத கர்மணோ கர்மிகா ஸ்ரீஹா. இங்க என்ன பண்ணாருன்னா கரோத்திங்கிற இடத்துல கிருதாத்துடைய அர்த்தத்துல கொஞ்சம் சேர்த்துட்டார். அனுகூல எத்தனம், இன்னொன்னு உற்பத்தி பண்ணக்கூடிய எத்தனம். எத்துதாத்துக்கு வெறும் எத்தனம் அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்ததுனால கரோத்தி சகர்மகமாச்சு, எதத்தைங்கிறது அகர்மகமாயிடுச்சு. இது கூட வியாக்கரணத்துல காரிக்கையில சொல்லியிருக்காங்க. கிரியோ அகர்மகதா பத்தேகே நகி எத்தனோர்த்த விஷயத்தே. பூஷணகாரன் காரிக்கா வெறும் எத்தனம்னு சொன்னா அகர்மகத்வா பத்தி வரும். கிந்து உத்பாதனமேவ, உற்பத்தி அனுகூல எத்தனமா ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டார் பத்தில, இதுதான் அனுகூல எத்தனங்கிறான். கிந்து உத்பாதனமேவ அத்தக கர்மவத்யா யகாதத்தின்னு மேல. ஆனா தாத்வர்த்தத்துல வித்தியாசப்படுத்திருக்காங்க. அனுகூல எத்தனோஹி கிருமிதாத்வர்த்தா எத்தியர்த்தத்து எத்தன மாத்திரம். அதனால தாத்வர்த்தமே வித்தியாசப்படுறது. அதனால சகர்மகம் அகர்மகம் ஒன்னே ஆகலாம்னு சொன்னதுக்கு இது திருஷ்டாந்தம் ஆகாது. இதே மாதிரி இன்னொன்னு என்ன, சலதி கச்சதி. சலதி கச்சதியிலேயே அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. ஏவம் கம்யர்த்தா உத்தர சஞ்சோக பலக ஸ்பந்த சலத்தியர்த்தோ ஸ்பந்த மாத்திரம். அசைறது இருக்க இதுக்கு ஸ்பந்தம்னு பேரு. இது சலதி, சலதி இதுவும் சலதிதான். அங்க அசைவு இல்லாம ஒரு இடத்துல நீங்க போக முடியாது. ஆனா கச்சதி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த அசைவே இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு யோக்கியமாக ஒரு அசைவு இருக்கு, நகர்ந்து போறது இருக்கு. அந்த இடத்துல அது ஸ்பந்தமாக இருந்தாலும் அதுதான் கச்சதி. கம்தாத்துக, அதாவது உத்தரதேச சஞ்சோக பலகா ஸ்பந்தா. எந்த மாதிரியான ஒரு சலனத்தினாலே இவன் நகர்ந்து ஒரு வஸ்து நகர்ந்து பூர்வம் ஏற்கனவே இருந்த தேசத்தை விட்டு இன்னும் தள்ளி வேற ஒரு தேசத்துக்கு போய் அடையிறதோ சேர்றதோ அப்பேற்பட்ட அந்த சலனம் இருக்கே அதுதான் கச்சதி. கம்தாத்துக உத்தரதேச சஞ்சோக அனுகூல வியாபாரம்னு சொல்லுவாங்க. ஆனா சலதிங்கிறது இருக்கிற இடத்துல இப்படி அச்சுதான் சலதி தான். ஆனா இது கச்சதின்னு பேர் இல்லை. ஆக தாத்வர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. உத்தரதேச சஞ்சோகானுகூல ஸ்பந்தா கச்சதி கம்தாத்துக. வெறும் ஸ்பந்தகான்னு சொன்னா அது சலதிங்கிற அர்த்தம், சலதிக்கு அர்த்தம். அதனால இது ரெண்டுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. ததாச ஏகார்த்தத்வே குத்ராபி ந சகர்மகத்துவ அகர்மகத்துவ வியவஸ்தா. ரெண்டு தாத்துக்கும் சரியா ஒரே அர்த்தமா இருந்துச்சா அப்ப இது அகர்மகம்னா அதுவும் அகர்மகம், இது சகர்மகம்னா அதுவும் சகர்மகம். பாதி சகர்மகம் பாதி அகர்மகம்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அதனால இப்ப என்னாச்சு, ஜானாதிக்கும் பிரகாசத்தைங்கிறதுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் சொல்லணும். இப்ப ஜானாதிங்கிறதுல விருத்தி கலந்துருக்கு, விருத்தியோட சேர்ந்த சைத்தன்யம் ஜானாதின்னு சொல்லப்படுறது. பிரகாசத்தைன்னு சொல்லும்போது வெறும் சைத்தன்யம் சொல்லப்படுறது. நச்ச துவன்மதே பரிணதேஹே அகர்மகத்வா பரிணதி விசேஷபூதாயாக விருத்தேகே கதம் சகர்மகத்துவம் இது வாக்கியம். இந்த கேள்வி தப்பான கேள்வி, அசேட்டுத்தனமான கேள்வி. பரிணாமத்தை அப்படின்னு சொன்னா இது அகர்மகம், பரிணாமத்தை அடைகிறது. இந்த சாதாரணமா இந்த பாவ விசாரம் இருக்கு, ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிணமத்தே
க்ஷீயதே நஷ்யதி இது எல்லாமே அகர்மகம். ஜாயதே அகர்மகம், உற்பத்தி உற்பத்தி தானே அது அகர்மகம். அஸ்தின்னு சொன்னாலும் அகர்மகம், வர்த்தத்தைன்னு சொன்னா அகர்மகம், பரிணாமத்தை அடைகிறது இது எல்லாமே அகர்மகம். இப்ப என்னாச்சு, விருத்திங்கிறது என்ன, பரிணாமங்கிறது அகர்மகம். விருத்திங்கிறது என்ன, அந்தக்கரணத்துடைய ஒரு பரிணாமம் தானே. அப்ப அது மாத்திரம் எப்படி அகர்மகமா இருக்க முடியும்? பரிணாமத்தைங்கிற அந்த தாத்து அகர்மகமா இருக்குங்கிறதுக்காக பரிணாமம் எப்படி அகர்மகமாகணும்னு எப்படி சொல்ல முடியும்? இது வேற அது வேற, அந்த தாத்துடைய அர்த்தம் வேற இது வேற அப்படின்னு கேக்குறான். துவன்மதே பரிணத்தேஹே அகர்மகத்வாத் பரிணதி விசேஷபூதாயாக விருத்தேஹே கதம் சகர்மகத்துவம் இது வாக்கியம். இது அந்தக்கரணத்துடைய ஒரு பரிணாம விசேஷம் தானே, இது மாத்திரம் எப்படி அகர்மகமாக இருக்க முடியும் அப்படின்னு பதில் சொல்றார். ஏகஸ்ய சகர்மகத்வ அகர்மகத்வே ஏகரூபேண விருத்தே நது ரூபாந்தரேனாபி மானாபாவா. அகர்மகத்துவம் அகர்மகத்துவம் இது ரெண்டும் ஒரே அர்த்தத்துல வராது, ஆனால் ஒரே ரூபத்துல தான் வராதுன்னு சொல்லணுமே தவிர பின்னமான ரெண்டு ரூபத்தை எடுத்துட்டோம்னா அதுவே சகர்மகமாகும் அதுவே அகர்மகமாகும் ரெண்டும் ஆகும். இப்போ பரிணாமத்வேன ரூபேண பரிணாமத்தேன்னு சொல்லும் போது அந்த ரூபம் பரிணாமத்துவங்கிற ஒரு தர்மம் அதுல தெரியுது. இந்த ரூபத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வஸ்து அகர்மகமாகும் இந்த கிரியை. ஆனால் அதே ஞானத்துவம் இச்சாத்துவம் இந்த ரூபத்துல பார்த்தீங்கன்னா அதே அது பரிணாமம் தான், ஆனா இது சகர்மகமாக ஆகும். ஆக ரூபபேதம் இருக்கு. இந்த இதுல கூட இந்த மாதிரி சொல்றான், குடாரேன விருக்ஷம் சினத்தி. ஒரு கோடாரியால விருட்சத்தை குலைக்கிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. சினத்தின்னு சொன்னா இப்ப என்ன, இது சகர்மகமான ஒரு தாது. கிம் சினத்தினா விருட்சம் சினத்தின்னு சொல்றோம். சரி, சேதனம்னா என்ன, அவன் என்ன பண்றான், கோடாலியை எடுத்து அந்த விருட்சத்துல பல தடவை போட்டு எடுக்கிறான். இப்படி பண்ணினா இதுதான் சேதனம்னு பேரு, அது ரெண்டாவது துண்டமாயிடுறது. இப்பதானே இதே இடத்துல நாம வேற ஒரு சப்தத்தினால இதை சொல்லலாம். குடாரம் உத்யச்சதி உத்யமனம் நிபாதனம்னு சொல்றது. விருட்சஸ்ய உபரி நிபாதயதி. தேவதத்தா விருட்சம் சினத்தி குடாரேண. தேவதத்தா குடாரம் உத்யச்சதி விருக்ஷே நிபாதயதி. உத்யச்சதி நிபாதயதி. இந்த உத்யச்சதி நிபாதயதியை காட்டிலும் சினத்தில அதிகமான ஒரு அர்த்தமும் தெரியல. ஆனால் சினத்தின்னு சொன்னா விருட்சம் சினத்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிபாதயதி உத்யச்சதின்னு சொன்னா விருட்சம் உத்யச்சதி நிபாதயதி சொல்லக்கூடாது. அந்த குடாரம் உத்யச்சதி குடாரம் நிபாதயதின்னு சொல்லலாம். இந்த கோடாலியை தூக்கி போடுறது அப்படிங்கறத தவிர வேற ஒன்றும் சேதனம் கிரியேன்னு இல்லை. ஆனா அந்த தாத்துவால சொல்லும் போது வித்தியாசப்படுறது. அது விருட்சம் சினத்தின்னு வாயிடும், விருட்சத்தை கர்மாவாக கொண்டதாக. ஆனா உத்யச்சதி நிபாதயதின்னு சொன்னோம்னா அது குடாரத்தை சொல்றதாக. இன்னொரு வேடிக்கை, இங்க அந்த வியாபாரத்துக்கு கர்மாவா இருக்கக்கூடிய இதே குடாரம் சினத்தின்னு சொல்லும் போது கர்மா இருக்கு. குடாரேன சினத்தின்னு, குடாரம் உத்யச்சதி குடாரம் நிபாதயதி இங்கெல்லாம் சொல்லும் போது குடாரேன இல்லை, இது கர்மகாரகமா இருக்கு. ஆனா சினத்திங்கிற சப்தத்தால சொல்லும் போது இது குடாரேன மாறி போடுறது. விருட்சங்கிறது கர்மாவாக இருக்கு, காரகங்கள்லாம் அப்படி மாறுறது. இது ஏன், அந்த சினத்திங்கிற தாத்துடைய அர்த்தத்துல அந்த வியாபாரம் எல்லா இடத்துலயுமே தாத்துடைய அர்த்தத்துல கிரியாம்சம் ஒண்ணும் பலாம்சம் ஒண்ணும் ரெண்டு சேர்வது. பல வியாபாரையோர் தாத்து, அந்த கிரியையும் சொல்லும், அதனால வரக்கூடிய ஒரு பல விசேஷத்தும் அந்த தாத்துவுல அர்த்தத்துல சேரும். இப்ப சினத்தின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா துவைதீபாவானுகூலம் வியாபாரா அப்படின்னு சொல்லும். ஏதோ ஒண்ணு உடையறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய, ரெண்டாக ஆகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வேலை கிரியை அப்படின்னு வருது. அப்ப அந்த தாத்து அர்த்தத்துல துவைதீபாவானுகூலம் சேர்ந்து கொடுக்கும் இல்லையா. அதனாலதான் அந்த துவைதீபாவத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய விருட்சாதி பதார்த்தங்கள் அந்த தாத்துவால சொல்லும் போது கர்மகாரகமாக ஆயிடுறது விருட்சம் சினத்தி. ஆனா குடாரம் உத்யச்சதி குடாரம் பாதயதி அப்படின்னு சொன்னா இந்த தாத்துடைய அர்த்தத்துல அந்த துவைதீபாவானுகூலங்கிறது கலக்காது. இது வரணும் மேல தூக்கி கீழே போடுறது, இவ்வளவுதான் அங்க அர்த்தமாகும். அதனால அது குடாரமோ உச்சாரமோ அதெல்லாம் அங்க கர்மாவாக இருக்கு. ஆக தாத்துடைய அர்த்தத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சில அம்சங்கள் கூட சேர்ந்ததுனால அகர்மகத்துவம் அகர்மகத்துவம் காரகமே வித்தியாசமாக போடுறது, இப்படி எல்லாம் பல
விஷயங்கள் இருக்கு. இதுதான் சொல்றார் ஏகஸ்தி. இப்ப இது எதுக்காக சொல்ல வந்தேன், அதே வியாபாரத்தை சேதனத்துவேன ரூபேண சினஸ்தின்னு சொல்லும் போது விருட்சகர்முகமாக ஆச்சு. நிபாதனத்துவேன உத்தியமனத்துவேன இந்த ரூபத்துல அந்தந்த தாதுவாக சொல்லும் போது அது விருட்சகர்முகமாக ஆனது, உதார கர்மகமாக ஆச்சு. இது வித்தியாசப்படுறது. அதே மாதிரி ஏகஸ்தி சகர்மகத்துவ அகர்மகத்துவே ஏகரூபேண விருத்தே நகை ரூபாந்தரேனாப்பி மானாபாவா. அதனால ஒரு ரூபத்துல அதே கிரியைக்கு சகர்மகத்துவம், வேற ஒரு ரூபத்தில் அதே கிரியை அகர்முகமாகலாம். பரிணாமத்துவம் அப்படிங்கிற ரூபத்துல அந்த கிரியை அகர்முகம். ஆனா ஞானத்துவம் அப்படின்னு சொல்லும் போது, இச்சாத்துவம்னு சொல்லும் போது அது சகர்மகம் ஆகலாம். யதா ஸ்திதேஹே அகர்மிகாயாः अपि அகமனத்வேன ரூபேண சகர்மகத்துவம் ததா பரிணதித்வேன ரூபேண அகர்மிகாயாः अपि वृत्तेः ஞானத்வேன சகர்மகத்துவம் பவிஷ்யதி இது அதோஷா. இங்க கச்சதி இருக்கா, இதே மாதிரி திஷ்டத்தின்னு இருக்கு. கச்சதிங்கிற இடத்துல கம தாத்துக்கு கதின்னு இருக்கும். கமலு கதவுன்னு தாது பாடு. அங்க திஷ்டதிங்கிறது என்ன அர்த்தம்னா கதி நிவர்த்தம். இப்போ கச்சதி திஷ்டதி இது ரெண்டுக்கும் கச்சதி நகச்சதி, நகச்சதியும் திஷ்டதியும் ஒண்ணு. கதி நிவர்த்தம். ஆனால் இப்ப நகச்சதிங்கிற சப்த பிரயோகம் பண்றதுக்கும் திஷ்டதியை சப்த பிரயோகம் பண்றதுக்கும் பிரயோகத்துல வித்தியாசம் வரும். சகர்முகம் அகர்முகமா. கிராமம் நகச்சதி தேவதத்தா, தேவதத்தன் கிராமத்துக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த கிராமம்ங்கிறது திவ்யாந்தமா வந்திருக்கு. இது சகர்முகமாக தெரியுது. இதே நகச்சதிங்கிற இந்த ரெண்டு பதஸ்தானத்துல நீங்க திஷ்டத்தின்னு போட்டுறீங்கன்னா அப்ப கிராமம்ங்கிறது அதுல சேராது. தேவதத்த திஷ்டதி, இவ்வளவுதான் கிராமம் திஷ்டதின்னு சொல்றது. இதே நகச்சதியும் திஷ்டதிக்கும் அர்த்தம் ஒண்ணு. நதிஷ்டதி அப்படின்னு சொன்னா கச்சதின்னு அர்த்தமாகும். ஆனா நகச்சதின்னு சொன்னா திஷ்டத்தின்னு அர்த்தமாகும். இந்த இடத்துல நகச்சதின்னு சொன்னா கிராமம் நகச்சதின்னு, கிராமங்கிற திவ்யாந்தம் அதுல சேர்க்கலாம். ஆனா திஷ்டத்தின்னு சொன்னா சேர்க்கப்படாது. அந்த மாதிரிதான் இது. யதா ஸ்திதேஹே அகர்மிகாயாः அப்படி ஸ்திதின்னு சொன்னா அதுக்கு கர்மா சேராது இந்த வாக்கியத்துல. அகமனத்துவேன ரூபேண சகர்மகத்துவம். ஆனா அகமனம் அப்படிங்கிற ரீதியில் நீங்க பார்த்தீங்கன்னா கிராமம் நகச்சதி, அங்க ஒரு திவ்யாந்தம் அது சேரும். ததா பரிணதித்வேன ரூபேண அகர்மிகாயா அப்படி பரிணாமங்கிற ரூபத்துல இந்த விற்த்திக்கு சகர்மகத்துவம் வராது. ஆனால் ஞானத்துவேன சகர்மகத்துவம் பவிஷ்யதி இது அதோஷா. அதனால இது ஒரு பரிணாமமா சரி எப்படி சகர்மமாகும்னு கேட்கப்படுது. நனு தர்ஹி அதீதः பிரகாசதே இது தீர்ண ஸ்யாத். அதீதः பிரகாசதே, பிரகாசிக்குமா பிரகாசிக்காதா? அதீதः பிரகாசத்தை சொல்லாமே, இது உங்களுக்கு வராது. ஏன் வர முடியாது? இருக்கிற வஸ்துல தானே சைதன்யம் பிரகாசிக்கும். அதீதம்னு சொன்னா அந்த வஸ்து போயிடுச்சு, இப்ப இல்ல, இல்லாத சமயத்துலதான் அதீதம்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்து இப்ப இல்லாம இருக்கிறதுக்கு அதீதம்னு பேர். அப்ப அது பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற இடத்துல அந்த சைதன்ய சம்பந்தம் இல்லாததுனால எப்படி அது பிரகாசிக்கிறதாக சொல்லலாம்னு கேட்டா, அப்படி அதீத பிரகாசத்தைங்கிற விவகாரம் கிடையாது. வர்த்தமானோ பிரகாசத்தை கட பிரகாசத்தை கடன் தெரியறது அப்படின்னா இருக்கிற கடன் தான் தெரியறதுன்னு சொன்னோம். ஏற்கனவே இருந்த கடன் இப்ப தெரியறதுன்னு சொன்னா அந்த மாதிரி கிடையாது. இஷ்டாபத்தே ஒண்ணு, இது பிரத்யக்ஷ பிரதீதி. அதாவது ஞானம் பரியத்தை அதீத விஷயத்துல ஸ்மிருதி ஸ்தலத்துல பரோட்ச பிரதீதியில விஷயம் பாத்தின்னு சொல்றது இல்லையா. இந்த சாதாரண அஜ்ஞானத்துல கூட அகத்வாபாதக அஜ்ஞானம் அபானாபாதக அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றான். அல்லது ஆவரணத்தை ரெண்டு விதமா சொல்றான், அகத்வாபாதகம் அபானாபாதகம். அந்த பிரத்யக்ஷம் வர இடத்துல ரெண்டு விதமான அஜ்ஞானம் ஆவரணம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுது. அதனால ஜானாமின்னு சொல்றான், பிரகாசத்தை விஷய பிரகாசத்தைன்னு சொல்றான் பாதி அப்படின்னு. ஆனா பரோட்சஸ்தலத்துல என்ன ஆகுதுன்னா ஜானாமி வன்னிர ஸ்தீதி ஜானாமி, ஆனா வன்னிகி பாத்தின்னு சொல்ல மாட்டேன். வன்னிய மலையில அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, ஆனா அது தெரியறது இப்போன்னு சொல்ல முடியும். அதனால பானங்கிறது வர்த்தமான ஸ்தலத்துல அது பிரத்யட்சமா இருக்கிற சமயத்துலதான் வருமே தவிர அதீதத்துல பாவியில கிடையாது. இங்க பாதி பிரகாசத்தே பாதி இதெல்லாம்
பிரத்யட்சமாக அந்த விஷயம், அதாவது என்னன்னா அந்த விஷயத்திலேயே அந்த சைத்தன்யம் அபிவியக்தமாகுது. அந்த சைத்தன்யத்துடைய ஆவரண பங்கம் ஏற்பட்டு அந்த விஷயம் அதோட சேர்ந்து சாட்சாத் பிரகாசிக்கிறது. அந்த இடத்துல தான் அது வர்த்தமான ஸ்தலத்தை தான் வருமே தவிர அதீதம் பவிஷ்யத்துக்கு வர முடியாது. தத்ராபி விருத்தி பிரதிபிம்பித சைதன்ய தத்துவேன பிரகாசத்தை இத்தியாதி பிரயோக சம்பவாச்ச. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம்னா விருத்தி இருக்கோ இல்லையோ, விருத்தியை வச்சுட்டு அங்க அதீத ஸ்தலத்தை விவகாரம் பண்ணணும். அந்த விருத்தி பிரதிபிம்பித சைதன்யம் பிரகாசிக்கிறதோ இல்லையோ, இதை வச்சுட்டே கடப்பிரகாசத்தே விருத்தவும் கடப்பிரகாசத்தே இப்படி சொல்லலாம். கடப்பிரகாசத்தைன்றது முக்கிய விவகாரம் இது இல்லை. ஏன்னா கடங்கிற விஷயத்துல இந்த சைத்தன்யம் பிரகாசிக்கல, விஷயமும் இல்லையே. அதனால கடப்பிரகாசத்தைன்னு நேர சொல்ல முடியாது. ஆனா விருத்தவும் கடப்பிரகாசத்தைங்கிற விவகாரம் ஒத்துக்கலாம். இந்த விருத்தி கட விஷயமா இருக்கிறதுனால கடத்தை விஷயீகரிக்கிறது, இதுதான் சொல்லலாமே தவிர இப்பேற்பட்ட பிரகாசத்தைங்கிற விவகாரம் எனக்கு இஷ்டம். நானும் யதா அஜ்ஞான விரோதி விருத்தௌ அனுபவத்வம் நாஸ்தி கிந்து அந்யத்ர ததா துவேஷ விரோதி விருத்தேர் அந்யத்ர இச்சாத்வம் இத்யபி ஸ்யாதி. ஒரு கேள்வி முடிஞ்சது, இது வேற கேள்வி. இப்ப என்னன்னா ஞானத்துவம் விருத்தியில இல்லை, சைதன்யத்துக்கு தான் வந்து இது ஜடம்னு நீங்க சொல்லிட்டு வர. நான் ஒரு கேள்வி கேட்கப்படுறேன், அஜ்ஞானத்துக்கு எது விரோதியோ அதுதானே ஞானம் சொல்லணும். நீங்க சொல்ற அந்த ஸ்வரூப சைத்தன்யம் இருக்கு, இது அஜ்ஞானத்துக்கு விரோதியே இல்லை. அஜ்ஞானத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்தி அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதாக இல்லை. அப்ப அதை எப்படி ஞானம் சொல்லலாம்? ஆனா விருத்தி வந்தா அப்ப அஜ்ஞானம் போகுது. அப்ப என்னாச்சு, விருத்தி தான் அஜ்ஞானத்துக்கு விரோதி. ஞானம் அஜ்ஞானம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டுக்கும் விரோதம் தெரியுது இல்லையா? அப்ப அஜ்ஞானத்துக்கு எது விரோதியாக இருக்குமோ அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன பண்ண, இப்போ அஜ்ஞானத்துக்கு எது விரோதியாக இருக்கோ விருத்தி, அதுல அனுபவத்துவங்கிறத ஒத்துக்கல. வேற எது விரோதி இல்லையோ அந்த சைதன்யத்துல அனுபவத்துவத்தை ஒத்துண்டு. அப்படி நீங்க சொல்ற பட்சத்துல துவேஷம் இச்சான்னு சொல்லும் போது இதுவும் இதே மாதிரிதான், தியானம் அஜ்ஞானம் மாதிரி பாவாபாவம் இல்லை. துவேஷங்கிறது ஒரு தனி குணம். இச்சா ராகத்துக்கு நேர் விரோதியான ஒரு குணத்தை துவேஷம்னு சொல்லுது. இப்ப இந்த இடத்துல துவேஷத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு விற்த்தியில நீங்க இச்சாத்துவம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இச்சாத்துவம் வேற எங்கேயும் சொல்லுங்களேன், சும்மா உடண்டாவாதமா கேட்கறதா. ததா துவேஷ விரோதி விற்த்தேர் அந்யத்ர இச்சாத்துவம் இத்யபி ஸ்யாதி. துவேஷத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அந்த விற்த்தியில தான் இச்சாத்துவம் ஒத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க சொன்னால், அப்ப அஜ்ஞானத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய விற்த்தியில தான் தியானத்துவம் ஒத்துக்கணுமே தவிர அதை ஜடம்னு சொல்றது தப்பு அவனுடைய அபிப்பிராயம். அதுக்கு என்ன பதில் சொல்றார்? இது சேன்னா பாதக தத்துவாசத்வாபியாம் விசேஷாத். இந்த விற்பி தான் அஜ்ஞானத்துக்கு விரோதியா இருக்கு, ஆனாலும் அதுல நான் தியானத்துவம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அங்க பாதகம் இருக்கு, அதை தியானம்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா துவேஷம் இச்சாங்கிற இடத்துல துவேஷத்துக்கு விரோதியா இருக்கிற விற்த்தியில இச்சாத்துவத்தை ஒத்துண்டால் ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை, அதுல பாதகம் இல்லை. ஆக சில சமயத்துல பாதகம் இருக்கிறதுனால சில வித்தியாசங்களை நாமளே ஏற்றுக்க வேண்டியிருக்கு. இப்ப எப்படின்னு கேட்டா, சைதன்யம் அஜ்ஞானத்தை பிரகாசப்படுத்துறதுனால அதுல அஜ்ஞான விஷயக்க ஞானத்துவங்கிறது அவசியம் ஒத்துண்டாகும். அஜ்ஞானத்தை அனுபவிக்கிறது விற்த்தியால நாம அனுபவிக்கல, சாட்சியால தானே அனுபவிக்கிறோம். அப்படின்னா அந்த சாட்சி ரூப சைதன்யத்துல ஞானத்துவத்தை அவசியம் ஒத்துண்டாகும். ஆனா அதுக்கு விரோதியா இல்லையே அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? விற்த்தியோட சேர்ந்து அதுவே தான் விரோதின்னு சொல்றோம். அதுக்காக விற்த்தியில ஞானத்துவத்தை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அஜ்ஞானத்தை பிரகாசம் பண்ணக்கூடிய அந்த சைதன்யத்தை தான் தியானம்னு சொல்லணுமே தவிர விற்த்திய தியானம்னு சொல்லக்கூடாது. ஆனா விற்பி வந்தாதான் அது நிவர்த்தி ஆகுது. அதுக்கு என்ன பண்றதுன்னா விற்த்தியோட சேர்ந்த அதே சைத்தன்யம் அந்த அஜ்ஞானத்துக்கு விரோதின்னு சொல்லணும். வெறும் விற்த்திய விரோதின்னு சொல்லக்கூடாது. விற்த்தியில சேர்ந்த அந்த சைதன்யம் அஜ்ஞானத்தை எரிச்சுடுறது, அந்த சூரியகாந்த மணி நியாயம்னு சொல்றது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். அத்திரேவ தத்திர சகர்மக அகர்மக விலட்சண கிரியா அனனுபவாச்ச. பாதகம் இருக்கு பாதகம் இல்லைங்கிறத வச்சு பேசணும். இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, இது பாதகம் ஒண்ணு சொல்லணும். விற்த்தியை நான் ஏன் ஞானம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு கேட்டால்,
சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்ற இடத்துல அந்த ஞானங்கிறது சொப்பிரகாசமாகவும் நித்தியமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. விற்த்திங்கிறது க்ஷணிக்கம், அது வந்துட்டு அப்புறம் காணாம போயிடுறது. அதனால இந்த ஞானம்னு ஒத்துக்க முடியாது. சைத்தன்யத்தை தான் ஞானம்னு ஒத்துக்க பாதகம் சொல்லிட்டார். அத்தையவ தத்திர சகர்மக அகர்மக விலக்ஷண கிரியா அனுபவாச்ச. இன்னொன்னு, இந்த ஞானாதி அப்படிங்கிற இடத்துல விற்பி கலந்த ஞானம், பிரகாசத்தைங்கிற இடத்துல வெறும் ஞானம், இந்த ரெண்டு பிரகாசம் இருக்கு சைத்தன்யம், இது ரெண்டுலையும் சகர்மகத்துவம் அகர்மகத்துவங்கிற வித்தியாசம் தெரியுது அந்த விவகாரத்தை. ஆனால் இச்சா துவேஷத்துல இப்படியே இருக்கட்டுமே சொன்னீங்க, அதை கேட்க முடியாது. ஏன்னா தம் துவேஷ்மி தம் இச்சாமி அப்படின்னு ரெண்டுமே சகர்மகமா தெரியாது. இன்னொரு விஷயம், துவேஷ்மி இச்சாமி இது ரெண்டுமே இல்லாம நத்வேஷ்மி நாட்டி இச்சாமி தடஸ்தமா இருக்கிற இடத்துல எனக்கு அவர் விஷயத்துல ஒன்றும் இச்சையும் இல்லை துவேஷமும் இல்லை அப்படி சொல்றது இருக்கு இல்லையா. அதனால நத்வேஷ்மிங்கிறது தான் இச்சாமிங்கிறது இன்னும் சொல்ல முடியாது. இது வேற அது வேற. நேச்சாமிங்கிறது தான் துவேஷமும் இல்லை. இச்சையுடைய அபாவமே துவேஷம், துவேஷத்தினுடைய அபாவமே இச்சைங்கிறது இல்லை. இது தனி இது தனி. ஆக இது ரெண்டுமே சகர்மகமாக இருக்கக்கூடிய விருத்தமான ரெண்டு விருத்திகள். அதனால அந்த இடத்துல இது வேற, இது ஒண்ணு சகர்மகம் அகர்மகம் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சகர்மகமாக இருக்கிறதுனால ரெண்டையும் தனித்தனி விருத்தியாக ஒத்துக்கலாம். அத்தையவ தத்திர சகர்மக அகர்மக விலக்ஷண கிரியா அனுபவாச்சு. யதாச்ச விருத்தியதிரிக்த பான சித்தி ததா ஸ்வயம் ஜோதிஷ்வ பிரஸ்தாவே விஸ்தரேன பக்ஷாமா. இப்ப வர்ண கோட்டி காமிச்சிருக்கோம். விற்பிங்கிறது ஜடம் தான், அது பிரகாசம் இல்லை. சைத்தன்யம் தான் பிரகாசம், அதுதான் ஞானம்ங்கிறத சித்தாந்தம் இப்படி இருக்குன்னு எடுத்து காமிச்சோம். ஸ்வயம் விற்த்தியை தவிர ஸ்வயம் பிரகாசமான ஸ்வரூபம் ஒண்ணு இருக்குங்கிறத ஸ்வயம் ஜோதிஷ்வ பிரஸ்தாவே விஸ்தரேன பக்ஷாமா. அந்த ஆத்மா சொப்பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகரணம் வரப்போகுது. அந்த இடத்துல விற்பி ஸ்வரூபம் ஜடம் தான், விற்பி பிரகாசம் இல்லை, ஆத்மா தான் ஜோதி ஸ்வரூபங்கிறத மேல நிரூபணம் பண்ண